வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சியிலேருந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கை பற்றி தான். ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சியில் நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து செய்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைலே நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே ரீட் பண்ணலாம். அந்த ஃபைல்லேருந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். எனி ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணலாம். நம்ம பண்ணுற ப்ராசஸை வந்து அந்த ஃபைலுக்குள்ளே போய் டேட்டாஸ் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அந்த ஃபைல் நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. ஒரு ஃபைல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி சியில் வந்து ஒரு ஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம டேட்டாவை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, தேடி எடுக்கிறது, ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எழுதுனா ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் பற்றி நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். எஃப் ஓப்பன் அப்படிங்கிறது ஃபைல் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும், எஃப் பிரிண்ட்எஃப் நார்மலாக நம்ம வந்துட்டு பிரிண்ட்எஃப் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஃப் பிரிண்ட்எஃப் அப்படிங்கிறது ஃபைல் பிரிண்ட்எஃப் அப்படின்றது போல், எஃப் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது ஃபைல்லேருந்து நம்ம வந்து டேட்டாஸ் ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதே போல் வந்துட்டு புட் சி அப்படின்றது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புட் அப்படின்றது வந்து கேரக்டர்ஸ் நம்ம வந்துட்டு ஃபைலுக்குள்ளே வந்து ரைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதே போல் வந்து கெட் சி அப்படின்றது கேரக்டர்ஸ் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஃபைனலாக நான் வந்து ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன், இந்த ஃபைல் எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபைனலாக எஃப் க்ளோஸ் கொடுத்து அந்த ஃபைல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது மேனுவலாக நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ரைட் பண்ணுறது, அதுலேருந்து டேட்டாஸ் நம்ம வந்து எடுக்கிறது பண்ணுற ப்ராசஸை கோடிங் மூலமாகவே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறது தான் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கான அந்த கோடிங் தான் எஃப் ஓப்பன், எஃப் க்ளோஸ், எஃப் பிரிண்ட்எஃப், எஃப் ஸ்கேன்எஃப், புட் சி, கெட் சி அப்படிங்கிறது எல்லாமே. எஃப் சீக் அப்படின்றது அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு டேட்டாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். புட் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜர் ஃபைல்ஸ் ப்ளஸ் வந்துட்டு டேட்டாஸ் நமக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்காக. டெல் அப்படின்றது கரண்ட் பொசிஷன், கர்சர் வந்துட்டு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பற்றி. ரிவைன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்டர், பிகினிங் ஆஃப் த ஃபைல். ஸோ அந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு, அதாவது ஹோம் சொல்லுவோம்ல, அந்த பொசிஷனுக்கு நமக்கு வந்து சென்ட் ஆயிரும். சேம் அதோட மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை எந்த மோடில் ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஃபைல் ஓப்பன் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபைல் ஓப்பன் அப்படின்னா அதை எந்த மோடில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன மோட்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா RWA, R+W+A+ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நிறையா இருக்குது. R அப்படின்றது ரீட் ஒன்லிலையும், Wன்றது ரைட் ஒன்லி மோட்லேயும் நமக்கு வந்து வரும். ரீட் அண்ட் ரைட் அப்படின்னா R+ நம்ம வந்து கொடுப்போம். ரைட் அண்ட் ரீட் அப்படின்னா W+, A அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்பன் மோடில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைல் கான்செப்ட் அப்படிங்கும்போது ஃபைல் அப்படிங்கிறது கேப்லெட்டரில் தான் கொடுக்கணும். ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது கேரக்டரில் CH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அதில் என்ன ஃபைல் அப்படிங்கிறது நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் நேம் என்ன நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும், இதோடைய ரன் ஆகிற EXE ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ சேம் லொக்கேஷன்லேயே எடுத்துக்கும். சப்போஸ் இந்த ஃபைல் வந்து வேறு லொக்கேஷன் எங்கேனாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த லொக்கேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலையே தான் நான் இந்த ப்ரோக்ராமையே தான் அப்படியே நான் வந்துட்டு ஃபைலாக நான் வந்து ரீட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்கேன். இது என்ன மோட்லனா ரீட் மோடில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். வைல் கண்டிஷனில் ஒரு லூப் எழுதியிருக்கேன். இதோட கண்டிஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு கொடுத்துருக்கேன். 1 அப்படின்னா இன்ஃபினிட்டிவாக இந்த லூப் வந்துட்டு ட்ரூவாகவே எனக்கு வந்து இருக்கும். எப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆகுமோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபால்ஸ் ஆகவே ஆகாது. இந்த வைல் லூப்ன்றது வந்துட்டு ஃபால்ஸ் ஆகவே ஆகாது. ஆனால் இந்த லூப்லேருந்து வெளியில் வரத்துக்கு வேறு ஒரு மெத்தட் வந்து வித்தின் த லூப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது CH இந்த கேரக்டருக்கு நான் ஃபைல்லேருந்து FGetC நான் வந்து கொடுக்குறேன். FGetC நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன ஃபைல்னால் FBயில் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஃபைலை தான்.
இந்த எஃப்பி அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ளே ஃபைல் வேரியபிள்குள்ளே இந்த ப்ரோக்ராமுடைய ஃபைலை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக நான் வந்து கெட் சி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிற இந்த கோடிங் இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கேரக்டராக எனக்கு வந்து எடுக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு கேரக்டராக எனக்கு வந்து கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கெட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் நான் எதில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த சிஹெச்சில் நான் வந்து வைப்பேன். ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒயிலில் கண்டிஷன் 1 அப்படிங்கிறது ட்ரூ ஆகும்போது லூப்பில் என்ட்ராகும்போது ஃபஸ்ட்டு கெட் சி எஃப்பி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய ஃபைல் தான். ஃபஸ்ட்டு இந்த ஹேஷ் அப்படிங்கிறத வந்துட்டு கெட் பண்ணோம். ஹேஷ் அப்படிங்கிறத வந்து கெட் பண்ணி சிஹெச்சில் வச்சுருக்கோம். இஃப் கண்டிஷன் வந்து சிஹெச் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் ஃபைல் கிடையாது. அப்போ எல்ஸ் அப்படிங்கும்போது எல்ஸில் வந்து பிரிண்ட்எஃபில் வந்துட்டு இந்த கேரக்டரை சிஹெச் அப்படியே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா அந்த ஹேஷ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது அகைன் ஒயிலில் வந்து கண்டிஷன் வந்து எனக்கு வந்து செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது வந்து எனக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்து 1 அப்படிங்கிறது ட்ரூ தான். உள்ளே வந்து அடுத்த கேரக்டர்ஸ் ஐ அப்படிங்கிறத வந்துட்டு கெட் பண்ணோம். கெட் பண்ணும்போது ஐ அப்படிங்கிறத சிஹெச்சில் வச்சிடும். திரும்ப எண்ட் ஆஃப் ஃபைலில் வந்துட்டு செக் பண்ணோம், கிடையாது. அப்போ வந்துட்டு ஐ அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் லாஸ்ட்டு க்ளோஸ் ப்ரேஸ் வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீனில் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடும். கடைசியாக இந்த இடத்துல வந்துட்டு என்டர் ஆகும்போது 1ன்றது ட்ரூ தான். இந்த இடத்துல உள்ளே வரும்போது கடைசி க்ளோஸ் ப்ரேஸில் வந்துட்டு அடுத்த கேரக்டர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கும், கிடையாது, வேறு ஃபைல் எதுவுமே இருக்காது. அப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துடும். இப்போ இஃப் கண்டிஷனில் எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் கொடுத்துருக்கேன். பிரேக் கொடுக்கும்போது இந்த ஒயில் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதாவது ஒயில் கண்டிஷனை ஃபால்ஸ் ஆக்கி நான் வந்து ஒயில் லூப்புலேருந்து வெளியில் வரதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஃபைல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரேக் கொடுத்து இந்த ஒயில் லூப்பை விட்டு நான் வந்து வெளியில் வரேன். ஸோ அந்த கான்செப்டில் இங்கே வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது ப்ரோக்ராம் லாஸ்ட் வரையும் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எஃப் க்ளோஸ், அதாவது ஃபைல் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது கோடிங் மூலமாக ஓப்பன் கோடிங் மூலமாக இந்த லொக்கேஷனில் இருக்க இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதை அதுலேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபைல் நான் வந்து கோடிங் மூலமாகவே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் இந்த ப்ரோக்ராமை அப்படியே ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத அப்படியே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சேம் இதே ப்ரோக்ராமை ரைட் அண்ட் அபர்ட் மோட்லேயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைலில் வந்துட்டு எஃப் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸ் வாங்கிறதுக்காக, எம்ப்ளாயோடைய ஐடி வாங்கிறதுக்காக ஐடி இன்டிஜரில் ஒரு வேரியபிளும், அவங்களுடைய நேம் வாங்கிறதுக்காக நேம் ஒரு வேரியபிள்லையும், அவங்களுடைய சேலரி வாங்கிறதுக்காக ஃப்ளோட்டில் ஒரு வேரியபிள் சேலரி அப்படின்னும் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பாயிண்டரில் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா emb.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதை வந்து என்ன மோடில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் அண்டு ரீட் மோடில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன். நல் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த லொக்கேஷனில் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடுறேன் நமக்கு. சப்போஸ் அந்த லொக்கேஷனில் ஃபைல் இருந்துச்சுன்னா நான் யூசர்டேருந்து என்டர் த யுவர் ஐடி நான் வந்து கொடுத்துட்றேன். வாங்கின அந்த ஐடியை ஸ்கேன்எஃப் மூலமாக நான் வந்து யூசர்லேருந்து வாங்குகிறேன். யூசர்லேருந்து வாங்குகிற அந்த ஐடியை அகைன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைலில் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைல் மூலமாக நான் fprintf அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த ஃபைலில் இதை நான் வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த வேல்யூஸ் நான் வந்து வாங்க இதில் வந்து ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஃபைல் நான் வந்து ஜஸ்ட் 2 டேட்டாஸ் இருக்குது, இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள், எம்டியாக தான் எனக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்துட்டு ரன் பண்ணலாம். ஐடி நான் வந்து கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன், சேல்ரி. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டேட்டா இருக்கும். ஸோ இதில் நான் வந்துட்டு ஏஏ நேம் கொடுத்துருக்கேன், 1 2 3 கொடுத்துருக்கேன். இப்போ அகைன் திரும்ப நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ டேட்டா நான் வந்துட்டு பி நான் வந்து கொடுக்குறேன், சேலரி வேறு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த டேட்டா எரேஸ் ஆகிட்டு இப்போ கொடுத்தது மட்டும்தான் இருக்கும். இப்போ ரைட் மோடில் அப்படிங்கும்போது இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணும்போது என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் ரைட் பண்ணோம். அதே இதில் வந்துட்டு அபெண்ட் மோட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறத விட வந்து இது வந்து அபெண்ட் பண்ணும்.
இப்போ லாஸ்ட்டாக என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா கூட இந்த டேட்டாவை நமக்கு வந்து ஜாயின் பண்ணும். இப்போ ஆல்ரெடி வந்து பி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஏ அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்பெண்ட் போர்டில் நான் வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்பெண்ட் போர்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேறு டேட்டா நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டா கூட இது வந்துட்டு ஆட் ஆகும் எனக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைல் கான்செப்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.